ஓகே. 450 மீல் ராஜபோகம் மிஸ் ஸ்பேனர். நான் அது எங்கே நான் சாப்பிட்டதில்லை. அந்த கடைக்கு போயிருக்கேன் என்னன்னு தெரியல. மாமா லைவ்ல இருக்கியா? என்னை எந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனேன்? நேற்று தலை சரியாமல் பேசு. நெத்தி தலை சரியாமல் பேசுவேன். யார் இவங்க? கேஎஃப்சி யார் இவங்க? ஸ்னேகா யாரு எனக்கு தெரியல. ஓகே நான் டிஃப்ரெண்ட். சரி திருத்தா கேட்டு பேசிக்கோ. கொட்டாய் வந்தால் 63 23 என்று சொல்லவும். ஹாய் டாக்டர். வாங்க பாலாஜி வணக்கம். ஹாய் பாலாஜி மா. பாப்பா ஒரு லைட் ஆஃப் பண்ணு. ஹாய் பாலாஜி மா, நல்லா இருக்கீங்களா? சாமி யாரும் சரியான பதில் சொல்லவில்லை. சொல்லுங்க. வாக்கப்பட்ட ஊர் என்பது புகுந்த வீடு, இது பெண்களுக்கு கூறும் சொல் அப்படி சொல்லியிருக்காங்க. ரசகுல்லாப்பா எப்போமா? எப்போவா தெரியல அண்ணா. எப்போன்னு தெரியல. கண்டிப்பாக வரேன். பாதி உண்மை பாதி பொய். குட் நைட். பாதி உண்மை பாதி பொய். என்னாச்சு நாகா மியூசிக்? என்ன பொய் சொல்லிட்டு போங்க. நீங்கள் முதல் மரியாதை படம் ஹீரோயின் ராதா போல். ஐயோ நாராயண பகவானே நாராயணா, அது அவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா நம்ம என்னை வந்து சண்டை போட்டுருவாங்க. ஏன் இப்படி ஒரு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? நான் ஏன் அப்படி சொன்னேன் என்றால், மதுரை அரசாள்வது யார் சொல்லுங்கள்? மீனாட்சி அம்மன். மதுரையே ஆளும் மீனாட்சி. கரெக்டா? நாகர் மியூசிக் என்னன்னு சொல்லிட்டு போங்க. பாதி பொய் பாதி உண்மைன்னு சொல்லிட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. ஐயோ இன்னோ தெரியாதவங்க சொல்லிட்டா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சவங்கள. நீங்க நான் இது இங்கெல்லாம் சாப்பிட்டது இல்லைப்பா. அடையார் ஆனந்த பவன் தானே சொல்றீங்க? அதில் அங்கெல்லாம் சாப்பிட்டது இல்லை. அங்கெல்லாம் ஜெயராமன் சகோ. வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதையா, வாக்கப்பட்ட ஆணு மனம் பின்னே போகுதையா, இதுதான் இந்த கால பாடல். சூப்பர் சீரியஸ் அண்ணா. ஆடி மாதம் உங்களுடைய ஸ்பீக்கர் போட்டாச்சா? இல்லையே. யாருன்னு எனக்கு தெரியலையே. ஸ்னேகா யாருன்னு சொல்லுங்க. பிரகாஷ் ஹாய்டா. வா பிரகாஷ் வணக்கம். சசி ஹாய்மா. வாழ்க வளமுடன். வாங்க வாழ்க வளமுடன். நான்லாம் அங்கே போயிருக்கேன். ஓகே 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 ஓகே. சரி சாமி. அருண்குமார் ஹாய்மா. சாரி அண்ணா. உதயம் நான் பேர் என்னது? உத்மான் ஃபரூக் அண்ணா. எனக்கு வந்து சொந்த வீடே இல்லை அண்ணா. அப்புறம் எப்படின்னா எனக்கு சொந்த ஊர் இருக்கும்? எனக்கு சொந்த வீடே இல்லை. நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எல்லாம் சரி. உங்களை ஊரில் ஸ்பீக்கர் பாட ஆரம்பித்துக்கிட்டாரா? இல்லை பாடலை. என்னை ஆள்வது என் மனைவி. அதான் அப்படி சொன்னேன் சமீபுரம். சரிண்ணா சரிண்ணா. பாப்பா நேம் என்ன? பாப்பா நேமா சொல்கிறேன். ஓகேண்ணா. உங்களுக்கு சேரும். சூப்பர் சூப்பர் தங்கப்பில்ல. கேஎஸ்சி பாண்டிஜி பிரகாஷ் வணக்கம். உங்கள் உடல்நலம் சொன்னேம்மா. ஆமாம் நாங்கள் மியூசிக்மா. நீ கண்டிப்பாக கரெக்டு தான். ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சரியாயிட்டு. நான் வந்து 1 மணி நேரம் லைவ் ஆகிட்டு நான் வந்து ஃபோட்டோ வச்சுக்கவா? நீங்கள் பேசிக்கிறீங்களா? கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டானா? ஒரு மாதிரி இருக்குது மனசு. ஒரு மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட் போட்டால் கூட என் மனசு தாங்கிடும். இந்த மாதிரி ஒரு திட்டுறது மாதிரி ஒரு சொன்னால் மட்டும் என்னால் தாங்கவே முடியல. ஒரு பேட் கமெண்ட் போட்டால் கூட அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லை டைம் அவுட் பண்ணிடுவேன். அவங்கள கூட நான் மன்னிச்சிருவேன். இவங்க இப்படி பேசுகிறதா, நம்மளை வந்து சீன்ற மாதிரி பேசுகிறதா நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிறது. மணியாச்சு, கிளம்புறேன் மாமா. ஜெயராமன் சகோதரி மதுரையில் இருந்து லைவ் போட்டால் மீனாட்சி.